ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு விப்ரோ கேமிங். என்ன கேமிங் சொல்கிறோன்னா, நம்ம கேம் தான் இல்லை, இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். நம்ம கேம் வந்து மட்டும்தான் வரும் கைஸ். எல்லோரும் நம்ம வாங்கிக்கோ நைவோ கேம் தான் விளையாட போகிறோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கைஸ், அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். உங்களுக்கு ஃபஸ்ட்டான ட்ரிக் என்னென்னா, கொஞ்சம் வேகமாகவே இப்படி போங்க. வேகமாக போனால் தான் கொஞ்சம் அதிகமாக ஸோ இந்த சைடு பார்த்துக்கோங்க. நான் வேகமாக போகிறேன், டக்கு டக்குன்னு வெயிட் வைக்கிறேன். இந்த மாதிரி போங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகும். எப்படியாச்சும் இந்த வீடியோவில் பெரிய பண்ணுறேன் கைஸ். கிங்கே இருக்கும் கைஸ், கிங்கே நான் ஒரு தாட்டி ஆகிருக்கேன் கைஸ். 10,000 வந்தோன்னா நீங்கள் ஸ்லோவாக போகணும், இல்லைன்னா அவுட் ஆகிடுவீங்க கைஸ். இப்போயே அவுட் ஆகிருக்கேன் கைஸ். நான் கொஞ்சம் தான் பழகிருக்கேன் கைஸ். ஒருத்தர் பச்சை நம்ம பின்னாடியே வராங்க கைஸ், அவுட் ஆகிருக்கு. ஸோ 16,000 வந்துட்டேன் கைஸ். விட்டுருங்க, அப்படியே போய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் பெருசாகணும். அவுட்டாக இருக்கும் அவுட் ஆக போகிறேன் கைஸ். அவுட் ஆகிட்டேன். இன்னொருத்தனை அவுட் ஆகிட்டான் கைஸ். அதுக்காடி பெருசாக இருக்கும் கைஸ். ஒருத்தர் நம்மள்ட தான் சாப்பிட்றாங்க கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு வளைச்சி போட்டு காமிக்கிறேன் கைஸ். பெருசாக கொஞ்சம் ஸ்லோவாக தெரிஞ்சிருக்கு. ஒருத்தன் அவுட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். நான் வளைச்சி போடலாமா கைஸ்? இல்லாட்டி அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். அவுட் ஆகிருக்கேன். நிறைய பேர் அவுட் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்த மேலே ஒருத்தர் அடிச்சு என் மேலே கடைசியாக அடிச்சிருக்காங்க. நம்மளோட வீடியோ போடுறேன், ஒரு லைக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் கைஸ், பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் போட்டால் போடுங்க, பெல்லே பண்ணாமல் போடுங்க, அதை மட்டும் போட்டுங்க. இப்போ நான் அவுட் ஆக்கலாமா? நம்ம அவுட் ஆக்க போகிறோம். இப்படி போனால் ஈஸியாக வளைச்சி போட்டோம் கைஸ். இந்த காயினெல்லாம் முடிச்சுக்கணும், காசு கிடைக்கும். ஐயோ, வளைச்சி போட்டதுனால நிறைய பேர் அவுட் ஆகுங்க. மித்த நேரத்தில் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ காய்ஸ், நம்ம அவுட் ஆகிட்டோம் காய்ஸ். தெரியாமல் கையை விட்டுட்டேன், அதனால் அவுட் ஆகிட்டேன். இனிமேல் அவுட் ஆகாமல் ஐயோ அவுட் ஆகிட்டேன் காய்ஸ். மன்னிச்சிருங்க காய்ஸ். நீங்கள் யாரும் லைக் சப்ஸ்கிரைப் போடலான்னு நினைக்கிறேன், போட்டுருங்க. சொன்ன மாதிரி அந்த ட்ரிக்கை மறந்துடாதீங்க கைஸ். இப்போது கொஞ்சமாக புதுசாக அப்போ தான் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் மிஸ் கைஸ். இப்படி தான் கைஸ். ஐயோ கைஸ், சாரி கைஸ், மன்னிச்சிருங்க கைஸ். இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் கைஸ். வேகமாக போகிறேன்றதை விட்டுட்டேன்.
இந்த ஸ்பீடாக போகிறதுனால கண்ட்ரோல் கிடைக்க முடியுது கொஞ்சமாக கொடுத்துருங்க. அப்போ தான் இப்படி அவுட் ஆக முடியும். பாருங்க, இப்போ நான் அவுட் ஆக்குறேன். சிக்கவே மாட்டேங்கிறேன். பெரிய பங்கு அவுட் ஆக்கலான்னு பார்த்தா எங்கேயுமே அதனால நாங்கள் அவுட் ஆக்கணுங்க. இப்படி பெருசானால் தான் கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்பீடாக போங்க. 10,000 வர வரைக்கும் ஸ்பீடாக போனால் போதும். ஸோ நம்மள்ட்ட நிறைய பேர் அவுட் ஆனாங்க கைஸ். ஆனால் நான் விட்டுட்டேன் ரொம்ப நேரம். அதனால் என்ன பண்ணிட்டேன், ஓடினோன்னா குறைஞ்சிரும். இப்படி சின்னதாக இருந்தே நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா இது ஒரு 5,000 வந்துட்டு ஃபுல்லாக 5,000 முடிகிற வரைக்கும் விட்டுட்டு ஸ்பீடு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க கைஸ். இந்த வெயிலுக்கு வெளியே போகாமல் விளையாடுங்க கைஸ். மூஞ்சிலெல்லாம் வேர்க்கூறாக வந்துருக்கு எனக்கு. மறக்காமல் உங்களுக்கு கிரிக்கெட்டில் எந்த டீமை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரமாக வராங்க. அவனை அவுட் ஆக்கி விட்டுடலாமா கைஸ்? ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். உங்களோட விடையை பெறுவது அபிஸ் ப்ரோ கேமிங். பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளையாக்கான நீங்கள் போடணும் கைஸ். பாய்.